ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாத்தையுமே எடுத்து வச்சிட்டோம்ல. டிஃபன் ரெடி, எல்லாரும் சாப்பிட வாங்க. கபிலன் ஒரு நிமிஷம். அப்பாடா பசியில இருந்த. வாங்க வாங்க. ஆஹா, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா? மா, தெய்வானே எங்க? மா, அவ நேரத்துக்கு சாப்பிடணும். அவளுக்காகவே ஸ்பெஷலா தோசையில பூண்டெல்லாம் நறுக்கி போட்டிருக்கேன். பூண்டு பாலும் காய்ச்சி வச்சிருக்கேன். பாக்குறத பார்த்தாலே தெரியலையா புனிதா, அதுக்குள்ள ஏதோ பிரச்சனைன்னு? பிரச்சனையா? மா, என்னம்மா, என்னாச்சு? அம்மா, தெய்வானே எங்க? புனிதா, இவ்வளவு நேரம் கிச்சன்ல இருந்ததே டயர்டா இருப்பீங்க. நீங்க முதல்ல சாப்பிட்டு மாத்திரையை போட்டு போய் ரெஸ்ட் எடுங்க. இல்ல கபிலன், இங்க என்னமோ நடந்திருக்கு. அப்பா, என்னப்பா ஆச்சு? நீங்களாவது சொல்லுங்களேன். அம்மா, முதல்ல மாப்பிள்ள சொல்றத கேளுமா. நீ சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடு, மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோமா. ஆமா மாப்பிள்ள, உங்களையும் நாங்க கஷ்டப்படுத்திட்டோம், எங்களை மன்னிச்சிருங்க மாப்பிள்ள. புனிதாவை இங்க நடத்துறத பாக்குறத விட இதெல்லாம் எனக்கு ஒரு கஷ்டமே இல்லை மாமா. கபிலன், கபிலன் மாப்பிள்ள, புனிதா, கபிலன் இன்னும் கோவமா தான் இருக்காரா? அவர் கோவமாலாம் இல்ல மாமா, கொஞ்சம் வருத்தமா இருக்காரு. சீக்கிரம் அவர் சரியாயிடுவாரு. சரி, நீங்களா உட்காருங்க. அப்பா உட்காருங்க, சாப்பிடலாம். சரி புனிதா, நீ உட்காரு. எல்லாரும் உட்காருங்க. உங்க எல்லாருக்கும் நான் பரிமாறேன். உட்காருங்க. இல்ல மாமா, நீங்க உட்காருங்க. புனிதா, நீ உட்காரு. நீ ரொம்ப டயர்டா இருக்க. நீங்க 3 பேர் உட்காருங்க, நான் பரிமாறுறேன். வல்லவா, நீ உட்காரு. அப்பா உட்காருப்பா. உட்காருப்பா, நீ உட்காருமா. உட்காரு புனிதா. சாப்பிடுங்க. புனிதா, சாப்பிடுங்கண்ணே. மாமா, யாழினி எங்கதான் போனா? தெரியல புனிதா, வந்தா தெரிஞ்சுக்கலாம். அப்படி வரலன்னு வையன், அவ அம்மா அப்பாவை பார்க்க போயிருக்கான்னு நினைச்சுக்க வேண்டியதான். அப்படிலாம் பேசாதீங்க மாமா, அவ உங்க தங்கச்சி. புனிதா, நீ முதல்ல உன்னை கவனிச்சுக்க. நல்லா சத்தமா சொல்லுங்க வல்லவன். கபிலன், ப்ளீஸ் எந்திரிச்சு சாப்பிட வாங்க. நீங்க முதல்ல சாப்பிடுங்க. அம்மா, நீ சாப்பிடுமா. டேய் மாப்ள, அமுதாவுக்கு காய்ச்சல்னு சொன்ன, அவளை தனியா விட்டு நீ எங்க போன? அவளுக்கு தான் பிரெட் வாங்கிட்டு வர போனேன். பிரெட்டா? காய்ச்சலுக்கு பிரெட் கொடுத்தா ஃபீவர்லாம் கண்ட்ரோல் ஆகாது. அம்மா, அவன் பொண்டாட்டியை பாத்துக்க அவனுக்கு தெரியும். நீ சாப்பிடுமா. அப்பா இல்லப்பா. நான் சொல்றேன்லம்மா, நீ சாப்பிடு. ஐயோ, சாப்பிடாம இருந்தா காய்ச்சலுக்கு எப்படிப்பா மாத்திரை போடுறது? மணிகண்டா, நான் போய் கஞ்சி பண்ணி எடுத்துட்டு வரேன். அதை சாப்பிட்டு அவளை மாத்திரை போட்டுக்க சொல்ல சரியாயிடும். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், அவளுக்கு பிரெட்டே போதும். நாம யாரு என்ன சொன்னாலும் அதை கேட்க கூடாதுங்கிற முடிவுல இருக்கான். நீ விடுமா, நீ சாப்பிடு. சரி போ, உன்கிட்ட சொல்லி பிரயோஜனம் இல்ல. நானே போய் அவளை பாத்துக்கிறேன். என்ன இவ எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாளே. மாடிக்கு வந்து அமுதாவை மட்டும் பார்த்தா அவளுக்கு காய்ச்சல் இல்லைன்ற விஷயம் தெரிஞ்சிருமே. அதெல்லாம் நீ ஒன்றும் செய்ய வேண்டாம். அமுதா எது சாப்பிட்டாலும் வாமிட் பண்றா. நான் அவளை பாத்துக்கிறேன். மணிகண்டா, நீ சொன்னா கேட்க மாட்டல. நான் அமுதா கிட்டயே பேசிக்கிறேன், நீ போ. அம்மா, நான் அமுதாவுக்கு கொண்டு போய் கஞ்சி செஞ்சு கொடுத்துட்டு வந்துடுறேம்மா. புனிதா,
பசிக்குதே. அமுதா, கடைக்கு போயிட்டு வரதுக்கு எவ்வளவு நேரமா? ரொம்ப பசிக்குது மாமா. வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டேன். நான் அப்பவே வந்துட்டேன். கீழே புனிதா வேற பாத்துட்டா. இந்தா. அது எங்க? இது உள்ள இருக்கு. புனிதா பிரெட் கவரை பாத்துட்டாளா? கண்டுபிடிச்சிட்டாளா என்ன? இல்ல எங்க போறேன் என்ன விவரம்னு 1008 கேள்வி கேட்டு உனக்கு கஞ்சி செஞ்சு எடுத்துட்டு வரலாமா? கஞ்சியா? எனக்கா? ஐயோ, எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. எனக்கு தான் தெரியுமே அமுதா, எப்படியா அம்மா அப்பா கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு உனக்கு கஞ்சி செஞ்சு கொண்டு வந்தாலும் வருவா. ஓகே, அதுக்குள்ள நான் பரோட்டாவை சாப்பிட்டுக்கிறேன். ஓகே, இரு. என்ன பாக்குறீங்க? இந்தாங்க, இதை ஓபன் பண்ணுங்க. குடு. எனக்கு பிடிச்சதை சாப்பிடணும்னு நினைக்கும் போதெல்லாம் யாருக்கும் தெரியாம திருட்டுத்தனமா சாப்பிடுற மாதிரி இருக்கு. புனிதா இங்க இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு இந்த கஷ்டம் எல்லாம். அவ மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோ, நீ தைரியமா நினைச்சதெல்லாம் சாப்பிடலாம் அமுதா. அதுவும் சரிதான் மாமா. ஹேய், பொறுமையா சாப்பிட அமுதா. அமுதா, அமுதா, ஹேய், அமுதா, கொஞ்சம் செஞ்சதுன்னு எடுத்துட்டு வருவாங்கன்னு சொன்னீங்க, அதுக்குள்ள வந்துட்டாங்க பாருங்க. ஹேய், என்கிட்ட அப்படிதான் சொன்னா, நான் என்ன பண்றது அமுதா? அமுதா, ஏய், என்கிட்ட கொடு. ஐயோ, இங்க இருங்க வரேன். வரலாமா? அமுதாவுக்கு எதுவும் வேணாம்னு நான் தான் சொன்னேன்ல. பாரு, அவ தண்ணி குடிச்சாலே வாமிட் பண்ணிட்டு இருக்கா.